ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனியும் சத்யாவும் இவ்ளோ பாசமா இருக்காங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம அப்படி என்னதான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? அதுவா, அமெரிக்க பொருளாதாரம், உக்ரைன் சண்டை நிலவரம், இலங்கையில வெள்ளம், இதுல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்குமா? அட போமா. அடியே, உன் மாமாவுக்கு கொழுப்ப பத்தியாடி? அம்மா, அவர் விடுமா. இது நம்ம புது கதை. அத்தையும் சத்தியமும் எப்போ ஒண்ணு சேர்ந்தாங்க? இது நமக்கு ஆபத்தாச்சே. ஏய், என்னன்னு மெதுவா அப்புறம் விசாரிக்கலாம். நீ வா. அக்கா, ஏன் நீ இதெல்லாம் கழுவுற? அவங்க எங்க? கடைக்கு போயிருக்காங்களா? சரி தள்ளு, நான் கழுவுறேன். விடு. அக்கா, என்கிட்ட பேச மாட்டியா? கோவமா? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. யார நம்புறது என்னன்னே ஒன்னும் புரியல. அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம், ஆனா தனக்கு இல்ல. அக்கா, என்னக்கா இப்படி சொல்ற? என்ன மட்டும் அத்தைய நம்பாத, ஆட்டுக்குட்டிய நம்பாதன்னு அட்வைஸ் பண்ணுவ. ஆனா நீ மட்டும் விடிய விடிய அவங்க கூட தூங்கி எந்திரிச்சு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா, ஏங்கா பேச மாட்டியா, கோவமா அப்படின்னு சீனை போட வேண்டியது. லூசு மாதிரி பேசாதக்கா. எனக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. எனக்கு தலைவலி வர மண்டைய பொளக்குது. அதுக்கு பேரு ஹேங் ஓவராம். அபி சொன்னாரு. அது ஹேங் ஓவரோ என்னவோ, வேற ஏதோ ஒண்ணு ஓவர் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்பிட்டேன். நான் எப்படி அத்தை ரூமுக்கு போனேன், எப்ப போனேன், நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டோம், சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்லக்கா. நம்பிட்டேன். அக்கா, என்னக்கா நீ இப்படி பேசுற? இப்பெல்லாம் உறவுகள் கூட கலப்படம் ஆயிடுச்சு. யார நம்புறதுனே தெரியல. நீ அக்கா இப்படி பேசுற? விடு. நீ என் அத்தையோட சந்தோஷமா இருந்தாலே எனக்கும் சந்தோஷம்தான். என்னது? ஊ அத்தையா? சரி விடு, பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுச்சு. நீயும் அத்தையும் ராத்திரி பூரா பேசி எப்படியோ ராசி ஆயிட்டீங்க. இப்பவாது நான் அப்பா அம்மாவை கூப்பிடலாமா? விளையாடுறியாக்கா? நாங்க என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியலங்கிற. ஓ, அந்த அளவுக்கு நீங்க மனம் விட்டு பேசிருக்கீங்க. ஏன்கா இப்படி கலாய்க்கிற? இன்னும் உனக்கு என் மேல கோவம் தீரலையா? ஏன் கூட வாக்கிங் வரணும்னா உனக்கு கால் வலிக்கும், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அத்தை கூட வாக்கிங் போகணும்னா ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி விழுந்தடிச்சு ஓடுற. அப்போ நீயும் என் மேல கடுப்புல தான் இருக்கியா? நானும் அப்பாவோ நலன் அப்பாவோ உன் மேல யாருமே கோவமா இல்ல. உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா. கடவுளே, இங்க என்ன நடக்குது? நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் சத்யாவும் என் ரூம்ல ஒரே பெட்ல படுத்து தூங்கி இருக்கோம். அவ எப்படி என் ரூமுக்கு வந்தா? நாங்க என்ன பேசணும்? எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல. நான் பேசுறதெல்லாம் தப்பா நீ அர்த்தம் ஆக்கிக்காத. நான் உன்னை குறை சொல்லல, உண்மைய சொல்ல வேண்டான்னு தான் சொல்றேன். அதுக்கான நேரம் இது இல்ல.
எல்லா உண்மைகளையும் சொல்ற சூழ்நிலைய நாங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கோம்.